கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த ஒரு மாதம் அளவிலே பல இக்கட்டான சூழ்நிலையிலே கடந்து போன பொழுதும் உடம்புக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து அவர் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் போய் ஆஸ்பத்திரி அந்த மாதிரி நிறைய காரியங்கள் போனதுனால நான் வந்து ஆண்டோடைய செய்தியை கொடுத்ததுக்கு தடைப்பட்ட நாட்கள் இருந்தாலும் கூட பிசாசு எத்தனையோ திட்டங்கள் வைத்திருப்பான். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருந்தான்னா அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த செய்திகளை தயாரிக்கும் பொழுது எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த நாட்களில் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கும் பொழுது எசேக்கியேலில் நீங்கள் வேதத்தை நிறைய படிக்கிறவங்களா இருந்தால் தெரியும் உங்களுக்கு. எசேக்கியேலில் 37வது அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அப்புறம் அவர் உலர்ந்த எலும்புகளுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் தரிசனமாக காட்டி அந்த உலர்ந்த எலும்புகள் வந்து உயிரடையும் அப்படின்னு சொல்லி திரள் சேனையாக இருக்கும்னு சொல்லி நம்ம படிக்கலாம். அந்த வசனத்தை தான் ஆண்டவர் காட்டி எனக்கு அது அவ்வளோ புரியலை. ஆண்டவரே நான் எப்படி அதை செய்திகளை இது பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கு சொன்னார், அந்த எலும்புகளை பற்றி நீ தீர்க்க தரிசனம் அவங்க எப்படி சொன்னானோ அந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனாரோ அந்த மாதிரி நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன காரியங்களை என்னுடைய மனசில் போட்டதுனால நான் அந்த இதை வந்து தயாரித்து நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி தடைகள் பிள்ளைகள் எங்களெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை இல்லை ஆஸ்பத்திரிக்கு அந்த மாதிரி போனதுனால அந்த செய்தி வந்து அப்படியே நின்னாலும் நான் விடாதபடி ஆண்டவர் கொடுத்தது அதை ஏதோ ஒரு காரியத்துக்காண்டி ஆண்டவர் கொடுத்துருக்காரு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் அதை விடாமல் அப்படியே இருந்தேன். ஆனாலும் முடியலை. ஒரு மாதங்க பக்கத்தில் ஆயிடுச்சு. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை அழைச்சவர், அவர் அழைத்த அழைப்பு நமக்கு கூட இருக்குது. அவர் பிரசவம் நம்மளோட கூட இருக்கிறதுனால எத்தனையோ இக்கட்டு மத்தியில் கடந்து போனாலும் நாங்கள் வந்து எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய பிரசவம் எங்களோட கூட இருந்து எங்களுடைய பிள்ளைகளெல்லாம் நான் வந்து கொண்டு வந்து கரை சேர்க்கறதுக்கு என் தேவன் கூட இருந்ததுனால அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரி இருந்தீங்கன்னாக்கி நீங்கள் யாரையும் மனுஷன் நம்பி நீங்கள் போகாதீங்க. நான்லாம் தனியாக நிற்கும்போது ஆண்டோடைய பிரசனத்தை நான் வந்து தான் நம்பி ஓடும் பொழுது அவர் செய்த காரியங்கள் பெருசு. ஆண்டவர் செய்த பெரிய காரியங்களை நினச்சி நம்ம ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லணும். ஏன்னா கடந்து வரும் பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அலைஞ்சோம். நானும் என் பையனெல்லாம் அலைஞ்சோம். அதனால எங்கள் பிள்ளைங்க மத்தியிலையும் சரி எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆண்டோடைய பிரசன்னம் ஆண்டோடைய தூதர்களை வைத்து எங்களுக்கு வந்து வழி நடத்தினார். ஒரு ஆப்ரேஷன்னா அவங்களுக்கு தெரியும் எத்தனை கஷ்டங்கள் இருக்கும். தனியாக நிற்கும்போது எவ்வளோ கஷ்டங்கள் சொந்தங்கள் அதெல்லாம் இல்லாத போது பார்த்திங்கன்னாக்கி இன்னும் அதிகமான, அதாவது ஏதோ ஒரு ஆறுதலுக்காவது ஆள் இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அது கூட இல்லாத பொழுது ஆண்டோடைய பிரசனத்தையே நம்பி நம்ம வாழும் பொழுது பார்த்திங்கன்னா எவ்வளவு நம்ம கஷ்டப்படுவோம். ஆனால் கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டோடைய பிரசனம் நம்மளோட கூட இருக்கும்போது எவ்வளவு ஆறுதல் நமக்கு கிடைக்குங்கிறத நான் உணர்ந்தேன். அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செய்தியாக நான் சொல்ல போகிறேன். ஆண்டோடைய வசனம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிரசனம் நம்மளோட கூட இருக்கணும்னு நீங்கள் ஜெபிங்க. ஆவியானவர் பற்றி தான் நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆவியானவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது சில காரியங்களில் நமக்கு தடைகளை கொண்டு வந்து அவன் போடுவான் பிசாசானவன். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை அழைச்சதுனால அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார், நம்மளை கைவிட மாட்டாருங்கிறத என்னுடைய வாழ்க்கையில் நான் நடந்ததுனால நான் உங்களுக்கு இது சாட்சியாக தான் நான் சொல்கிறேன். அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வந்ததுன்னா அந்த சோர்ந்து விழுந்துடாதுங்க. எந்த ஆண்டவருடைய கொடுத்த வசனங்களை ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்திகளை நீங்கள் கொடுக்கறதுக்கு அதை வந்து தள்ளி போடாமல் ஆண்டவருடைய பிரசனம், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வசனம் நீங்கள் கொடுத்த செய்தி நாங்கள் யாருக்கு சொல்லணும்னு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை நாங்கள் சொல்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை தடைகள் வந்தாலும் தடைகளை நீக்கிற தேவன் நீங்கள் எங்களோடு கூட இருந்து இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க. எங்களின் மூலமாக அநேகரை நீங்கள் ஆசீர்வதிக்க நீங்கள் இந்த வசனத்தை ஆண்டவரே நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவர். இந்த வசனம் போய் மற்றவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய அற்புதத்தை அவங்க ருசிக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபத்தோடு கூட இந்த வசனங்கள் தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உலர்ந்த எலும்புகள் உயிரடைஞ்சுது அப்படிங்கிறதுனால நம்ம எலும்புகள், நம்முடைய எலும்புகளெல்லாம் சில காரியங்களில் பாருங்கள் எலும்பு அதெல்லாம் உடஞ்சி போகுதுங்க பார்த்தீங்களா. அப்போ ஒட்ட வைக்கும்போது ஆண்டோடைய பிரசனத்தை நம்ம ஆண்களின் கால்களை போல் மாற்றுவேன்னு சொல்லி சொன்ன ஆண்டோடைய வசனத்தை நம்ம தியானித்து நாட்களில் நம்ம ஜெயிப்போம். ஏதோ நோய்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதத்தை செய்வார். அதை நம்ம இன்னைக்கு தியானிப்போம், அற்புதத்தை நம்ம ருசிப்போம், ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. தடைகளை நீக்கிற தேவன், எங்களுடைய வசனத்தின் மூலம் எங்களோட பேசி எங்களை நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிற ஐயா. எங்களுடைய எலும்புகள், எங்களுடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்கள் உருவாக்கினீங்க சுவாமி. அதை ஆண்டவரே, இந்த இடத்துல ஆண்டவரை பாதிப்பை உண்டாக்குறானோ அந்த இடத்த பாதிப்பை எல்லாம் நீங்கள் ஆண்டவரை உடைய வல்லமுள்ள கரத்தினால் தொட்டு, உடைய ஆணிப்பாய் இந்த கரத்தினால் தொட்டு எங்களை ஆசீர்வித்து சுகப்படுத்தும் முழுமையான சுகத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறதக்கதா ஆண்டவரே எங்களை நீ கிருபையாய் உதவி செய்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாங்க, சுகத்தை தாங்க. உங்களுடைய ஆண்டவரை கரத்தினால் நாங்கள் சுகம் பெற முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. வைத்தியர்கள் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் ஆண்டவரை உள்வாங்காதபடி உங்களுடைய வார்த்தை சொல்வதை நாங்கள் உள்வாங்கி அதை நாங்கள் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமுள்ளவர் என்று உண்மையை விசுவாசிக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டணுமாய் செபிக்கிறேன். ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் நாட்களை சுகத்தை தந்து வழிநடத்தமாய் செபிக்கிறாயா. என்னை கடந்து வந்தபோது ஆண்டவரே எனக்கு உதவி செய்த தேவன் மற்றவர்களுக்கும் ஆண்டவரே இந்த கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் உதவி செய்ய வல்லமுள்ள என்று நாங்கள் ஆண்டவரை பறைசாற்றுகிறோம். இந்த நாட்களில் எங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்த வழிநடத்தமாக ஜெபிச்சத்துக்கு பயிர்விடுத்தோம். நான் நன்றி சுவாமி. நீங்கள் பிரசன்னமாக இருந்து இந்த நாட்களில் ஆண்டவரை இந்த வசனத்தை தியானிக்கும் போது எங்களோடு கூட இருந்து ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போக்கா நன்றி செலுத்துகிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் மகே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி ஆண்டவருடைய வசனத்துக்கு வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் பாத்திரனல்ல. இதுவரை நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் பாத்திரனல்ல. இதுவரை நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. ஆகாமலே உடனிருந்தே இலகாமலே நடத்தி வந்தே உடனிருந்தே இலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவதே வாழ்வின் அதிசயமானவதே. ஆச்சரியமானவதே என் வாழ்வின் அதிசயமானவதே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை
கண்டீரே கண்களால் வழியறியா அலைந்த என்னை கண்டீரே கண்களால் ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே சறுக்கலிலும் தண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையில் சறுக்கலிலும் தண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையில் துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வி இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வி ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல இதுவரை நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தீர் மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர் ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே எசேக்கியேல் கொடுக்குற தரிசனத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் அவர் தரிசனத்தை காண்கிறார். ஒரு பெரிய
இஸ்ரேல் மக்கள் தெரிஞ்ச ஒரு இதுதான் ஆண்டவர் வந்து காட்டுறதை நம்ம பார்க்கலாம். 37வது ஆயத்தில் 1லேருந்து நீங்கள் 5, 6, 8, 9, 14, 10 அப்படியே வசனத்தை நம்ம படிக்கலாம். துவக்கத்தில் வந்து ஆண்டவர் காட்டுறது பார்த்திங்கன்னா, இந்த எலும்புகளுக்கு நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு தான் ஆண்டவர் அழைக்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ ஆண்டவர் இந்த தரிசனத்தை காட்டும் போதே சொல்றாரு, இந்த எலும்பு உயிரடையுமான்னு கேட்காரு. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் எப்படி இந்த உயிரடைய செய்யணும் அப்படிங்கிறத. அந்த தரிசனத்தை பார்க்கும்போது தரிசனத்தின் துவக்கத்திலே பார்த்திங்கனாக்கி அவர் காட்டுற எலும்புகள்லாம் உலர்ந்து போய் கிடக்குன்னு பார்க்கும். அப்போது இஸ்ரேல் மக்களுடைய எலும்புகள் தான், ஜனங்களுடைய மக்கள் அந்த உலர்ந்த எலும்புகள் தான் கிடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கும். அது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு தரிசனத்தை அவருக்கு வந்து ஆண்டவர் ஆவியானவர் காட்டுறாரு. ஆவியானவரை பற்றி நம்ம படிக்கும்போது ஆவியானவர் என்ன நமக்கு காட்டுறாரோ அந்த தரிசனத்தை காட்டினாலும் சரி, நம்முடைய வசனத்தின் மூலமாக நம்மளோட பேசினாலும் சரி, அது வந்து அப்படியே நடந்து நம்மளை நடத்தி கொண்டு போகிறதுக்கு அது நிச்சயமாக நடக்கும். அது கொஞ்சம் தாமதித்தாலும் அது நடக்கும்னு சொல்லி நம்ம தீர்க்கதரிசி மூலமாக நம்ம படிக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி ஆண்டவருடைய தரிசனத்தை தான் இவர் காண்கார். அது ஆவியானவரால் எசேக்கியேலை வந்து அவர் காட்டுறதை நம்ம பார்க்கோம். இவங்க வந்து இவர் தரிசனத்தில் காண்கிறது வந்து நம்ம வந்து சொல்கிறோம் உயிரடையும். தரிசனத்தில் காட்டுறது உயிரடையுமான்னு ஆண்டவர் கேட்கும்போது உயிரடைய உங்களால் முடியும்னு ஆண்டவர் சொல்கிறத தீர்க்கதரிசி சொல்கிறதையும் நம்ம பார்க்கோம். ஆனாலும் ஆண்டவர் இந்த தரிசனத்தை காண்கிறதுக்கு ஒரு 2 காரியம் இருக்குது. அந்த 2 காரியத்தை நான் சொல்கிறேன். முதலாவது காரியம் பார்த்திங்கன்னா, அவங்க சொந்த தேசத்தில் மீண்டும் அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரிழந்து போகும் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வந்து அதை இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். தீர்க்கதரிசியெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிறையா அவர் ஆண்டவர் வந்து சொல்லித்தர கருத்துக்கள்லாம் நம்ம படிக்கணும். படித்தோம்னா நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். 2வது பார்த்திங்கன்னா, விசுவாசி மீண்டும், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க பூரா விழுந்து கிடந்தாங்க பார்த்திங்களா, அப்படி விழுந்து கிடந்தவங்க மீண்டும் போவாங்க. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள் வந்து முதல்ல சரீரப்பிரகாரமாக அந்த மீட்பை அடையாமல் இருந்தவங்கெல்லாம் திருப்பி வந்து அந்த பரிசுத்த ஆவினால் அவங்க பரிசுத்தப்படுத்தி அவங்கள வந்து மீண்டும் ஆவியானவரால் ஊற்றப்பட்டு அவங்கள நடத்துவார் அப்படிங்கிற தரிசனத்தை தான் ஆண்டவர் காண்கார். ஏன்னா அவங்க எலும்புகளெல்லாம் உயிர்ப்பை செஞ்சு அவங்க பூரா அவங்க நீங்கள் யாத்திராமத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமல் அவங்க விழுந்து நிறையா மரித்து போனாங்கன்னு நம்ம பார்க்கோம். அப்போ வந்து கீழ்ப்படியாமல் மரித்தவங்க திருப்பி உயிரடைய செஞ்சாருன்னா ஆண்டவர் அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அவங்க மீண்டும் ஆவியானவரால் தொடப்பட்டு ஆண்டவருடைய ஆவியானவரால் நடத்தப்படுறதுக்கு சரீர பிரகாரமாக அவங்களுக்கு வந்து ஆவிக்குரிய பிரகாரமும் சரீர பிரகாரமும் 2ம் வந்து ஆண்டவர் கொடுக்க வேண்டிய இருக்குது. புதுப்பிச்சாதான் அந்த உயிரடைஞ்சாதான் அந்த எலும்புக்கு வந்து ஒரு சரியான ஆண்டவருடைய தரிசனத்துக்குள்ளே போக முடியும். அதை தான் அவர் தரிசனமாக காண்பிக்காருங்கிறத பார்க்கும். இப்போ யோவான் 6:63 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆவியே உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்லி ஆவியானவர் தான் உயிர்ப்பிக்கிறவர். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி 2 காரியங்களை நீங்கள் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:6 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆவி தான் உயிர்ப்பிக்கிறது. ஆவியானவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கார். அதனால் உயிர்ப்பிக்கிற காரியங்களை நம்ம படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது தான் அதை செய்ய முடியும். இந்த 2 கொரிந்தியர் 3:6 பார்த்திங்கன்னா ஆவியும் ஜீவனும் வல்லமை, அந்த வல்லமையினால் நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில் தான் ஆண்டவர் வந்து நீங்கள் கொரிந்தியரில் அவர் வந்து பவுல் எழுதின காரியங்களை நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்களும் இதுவும் வந்து ஒருமைப்பட்ட மாதிரி இருக்கும். அப்போ கிறிஸ்துவனால் உண்டாகும் ரட்சிப்பின் மூலமாக தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆவியானவர் விசுவாசிகளுக்கெல்லாம் கொடுக்கப்படுறது. அந்த வல்லம் வந்து நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்படுறது காரணம் என்னென்னா, இந்த எலும்புகள்லாம் உயிரடைஞ்சினாக்கி என்ன செய்யும், ஆவியானவரால் தொடப்பட்டு ஆவியானவரால் உயிர்ப்பிக்கப்பட்டு அது தரிசனத்தின் மூலமாக நிறைவேறப்பட்டு அவங்க வந்து ஒரு பெரிய மீட்பை பெற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த தரிசனத்தை காண்பிக்காரு. அதை தான் நம்ம இங்கே பார்க்கும். இந்த 2 கொரிந்தியரில் ஆண்டவர் வசனத்தை இவர் சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்தினால கிறிஸ்துவனால ரட்சிப்பை உண்டாகும்படி அந்த ஆவியானவர்னால நமக்கு விசுவாசத்தை தந்து ஆவியானவர் வழிநடத்துறதுக்கு தான் நமக்கு வந்து இந்த உயிரே தராது. ஆவியினால் உயிர்ப்பிக்க தந்து நம்ம உயிரோட வாழ்கிறது பார்த்திங்கன்னா நிறையா காரியங்கள் நீங்கள் பாருங்கள். உலகத்துக்குள்ள போகும் பொழுது நிறையா நம்ம விபத்துகள்லாம் பார்க்கும் பார்த்திங்களா. அதெல்லாம் நம்மளை உயிரோடு வச்சுருக்கிறது என்ன நோக்கத்துக்காண்டி வச்சுருக்காரு, என்ன சித்தம் வச்சுருக்காரு, ஆண்டோடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கக்கூடிய காரியங்கள்லாம் நம்ம நிறையா தியானிக்க முடியும். அதனால் நம்ம அந்த ஆவியானவர் எதுக்காக நம்மளை வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா சிலுவை மரணத்தினால இந்த அக்கிரமம் அதெல்லாம் மன்னிக்கப்பட்டது பார்த்திங்களா. அந்த மன்னிப்பை கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் இந்த உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்ததே ஆவியானவரால் உயிர்ப்பிக்கப்பட. அது நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வந்தோம்னாக்கி ஆண்டோடைய சிலுவை மரணம் தான் அங்கே பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி சொல்கிறதும் இங்கேயும் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டோடைய சிலுவை மரணத்தினால தான் உயிர்ப்பிக்கப்படையதும் ஆண்டோடைய ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறதா கொடுக்காரு. அவர் எசேக்கியேல் பெரிய
தீர்க்கதரிசி அப்படிங்கிறதுனால அவர் வந்து அந்த எலும்புகளுக்கு உயிரடைய செய்ய வைக்கலை. ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிறத கேட்டு அவர் சொல்கிறத செய்யும் பொழுது தான் அது உயிரடையுது. அப்போது அந்த காரியங்களை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி நமக்கு நம்ம வந்து என்ன நிலைமையில இருந்தோம் நம்மளை ஆண்டவர் வந்து ஆவியானவரால் நம்மளை நிறைச்சி நம்மளை வந்து இப்படி உயிர்ப்பிக்க செய்கிறாரே, நம்மளை உயிரோடு வச்சுருக்காரு, நம்மளை ஜீவனோடு வச்சுருக்காரு, நம்மளை மீட்பை தந்திருக்கிறாரே அப்படிங்கிற கூடிய காரியங்களை நம்ம படிக்கும் பொழுது இந்த உலர்ந்த எலும்புகளுக்கே இவ்வளோ உயிரடை செஞ்சு திரள் சினையாக எழும்பினதுன்னா அது என்ன காரணத்துக்காண்டி அவர் செஞ்சார். இப்போ நமக்கு என்ன செய்கிறாரு? சிலுவையில் ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவ அக்கிரமங்களை எல்லாத்திலிருந்து நம்மளை உயிர்ப்பிச்சு ஏன் வச்சுருக்காரு, நம்ம என்ன நிலைமையில் இருந்தோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி நம்ம எந்த நிலைமையிலேருந்து நம்மளை ஆண்டவர் நம்மளை நடத்தினார் அப்படிங்கிறது இந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிறதும் அதுதான். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை வச்சு ஒரு திட்டம் வச்சுருந்தாரு, அதை நிறைவேற்றுறதுக்கு தான் செய்கிறாரு. அப்போ நம்மளையும் கொண்டு ஒரு திட்டம் வச்சுருக்காரு. ஆனால் நாம் என்ன நிலைமையில் இருந்தோம் அப்படிங்கிறத ஒரு 9 காரியங்கள் நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு அது நிறையா நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். முதல்ல மரித்து கிடந்தோம், நம்ம வந்து பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்து கிடந்தோம், நம்மளை வந்து உயிர்ப்பிச்சார். அடுத்தது புறஜாதியாக இருந்தோம், நம்ம ஆண்டவருக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தோம், நம்மளை வந்து மீட் எடுக்கிறதுக்காண்டி தான் ஆண்டவர் இந்த சிலுவையில் நம்மளை மரணத்தினால நம்மளை மீட் எடுத்துக்கொண்டார். அப்போ பாருங்கள், கிறிஸ்துவோடு சேராதவளாக இருந்தோம். நம்ம கிறிஸ்துவுக்கும் நமக்கும் நம்மளை விடவே மாட்டாங்க, நீங்கள் அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நமக்கு அதுக்கு தடுப்பு சோறு மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் உடைச்சி ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஆண்டவரோட கூட ஐக்கியம் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் வந்து சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு உருவாக்கி தந்தார். அடுத்தது வாக்குத்தத்தத்துக்கு நம்ம வாக்குத்தத்தம்லாம் நமக்கு கிடையாது, ஒரு இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, நம்ம வாக்குத்தத்தம் நமக்கும் கொடுத்துருக்காரு ஆண்டவர். நமக்கு வாக்குத்தத்தம் வந்து நம்மளே நடத்தி வர்றதுக்கு ஆண்டவர் இன்றைக்கி நம்ம புறஜாதின்னு நம்மளை வந்து தள்ளி விடாமல் அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றுறதுக்கு அந்த திரைச்சலை கிழிக்கப்பட்டதாக இருக்கிறதுனால சிலுவை மரணத்தினால நம்மளை வந்து அந்த காரியத்தை செஞ்சுருக்காரு. அவன் தேவனற்றவளாகும். ஆண்டவருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம என்னத்தையோ வணங்கிட்டு இருந்தோம். நம்மளை வந்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்து நம்மளை ரட்சித்து நம்முடைய பாவ அக்கிரமங்களெல்லாம் நீக்கி அவர் உயிர்ப்பித்திருக்காரு. நம்மளை உயிரோடு வச்சுருக்கிறது அவர் தான் வச்சுருக்காரு. அவர் தேவன் ஆண்டவரே இல்லாத ஆண்டவர் இவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கள நம்மளை யாருன்னு சொல்லி தந்து நம்மளை வந்து நடத்துகிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளுக்கு அந்த காரியங்களை செய்கிறாரு. 6வது காரியம் பார்த்திங்கன்னா, நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம். நமக்கு நம்பிக்கையே ஒன்றும் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு நமக்கு உலகத்தில் நடக்கும், அவ்வளோதான். நம்ம உலகத்துக்கு வந்துட்டோம், ஏதோ நமக்கு நடக்கும், நம்ம ஏதோ வேலை செய்கிறோம், அதனால நல்லா காசு கிடைக்குது, நல்லா குடும்பம் இருக்குது, பிள்ளைங்கள் இருக்காங்க, இவங்களால நம்ம என்னமோ செஞ்சுட்டு உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் மரித்தோம்னாக்கி அவ்வளோதான், நம்ம ஏதோ காரியங்களை செஞ்சுட்டு நம்ம முடிஞ்சுது எவ்வளோ போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன இருக்காங்க பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது, நம்பிக்கை உள்ள வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்குறோம் அந்த வேலையை செய்து முடிச்சிட்டோம். அவர் சொல்லுவார் பாருங்கள், நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன், இன்றைக்கி எல்லாத்தையும் நல்ல போராட்டத்தை போகிறேன்னே, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லி சொன்னார்னா எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். ஆண்டவர் எதுக்கு அழைச்சாரோ அது செய்து முடிச்சதுனால தான் அவர் அப்படி சொன்னார். அப்போ நம்ம அப்படி நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்பிக்கை நமக்கு தந்திருக்காரு. சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கையை பவுல் கொடுத்த மாதிரி நமக்கு தந்திருக்காரு. அந்த நம்பிக்கையில் நம்ம வாழணும். அடுத்தது பிரிவினை சுவர். அவரை பிரிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் உள்ளே வந்துலாம் எதுவுமே பண்ணக்கூடாது, தீர்க்கதரிசி தான் வரணும், நம்ம பாருங்கள் அந்த ஆசாரியம் தான் வரணும் அப்படின்னு அந்த ஒரு பெரிய சட்டத்திட்டங்கள்லாம் இருந்தது பார்த்திங்கன்னா. அதை பூரா அந்த திரைச்சேலையை கிழிச்சதுனால அவருக்கும் நமக்கு அந்த தடுப்பு சுவரை வந்து அவர் பிரிவினையெல்லாம் பிரித்து எடுத்து ஆண்டவர் நம்மளோட கூட அவர் பேசுகிறாரு. நம்ம அவளோட கூட பேச முடியும். நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மளோட கூட பேசுகிறது நம்ம உணர முடியுது. இப்படி காரியங்கள்லாம் ஆண்டவர் சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு செஞ்சுருக்காரு. அது ஒன்று செஞ்சுருக்காரு பாருங்கள். அடுத்தது தேவனுக்கு தூரமாக இருந்தோம். ஆண்டவருக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் நம்ம வந்து நம்மளை வந்து நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்பாரா? சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஜெபம் செஞ்சோம்னா கேட்க மாட்டார், எங்களுக்கு ஜெபிக்கவே தெரியாது, என்னுடைய ஜெபத்தை எப்படி கேட்பாருன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா. அதெல்லாம் தவறான காரியம் தான். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப ஜெபிக்கணும்னு தெரிய வேண்டாம். ஆண்டவரே நீங்கள் வந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க, இல்லாட்டா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் பொழுதே நமக்கு அற்புதங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் தேவனுக்கு தூரமாக இருக்கணும்னா ஆண்டவருக்கும் நமக்கும் தூரம் நிறையா. நம்ம யாரோ அவங்க ஜெபம் பண்ணால் தான் கேட்கப்படும், நம்ம ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டார் அப்படின்லாம் கிடையாது. ஆண்டவர் அந்த திரைச்சலையை கிழித்து நமக்கும் அவருக்கும் இருந்த ஒரு பெரிய காரியங்களை வந்து செய்து முடிச்சிட்டார். அவரோட கூட நம்ம அதிகமாக பேசுறதுக்கு முடியும்.
அவர் நம்மளோட கூட பேச முடியும். நம்ம அவரோட கூட அந்த வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது அவர் நம்மளோட கூட பேசுகிறத நிறைய உணர முடியும். அதனால் தூரமானவங்க கிடையாது. அந்த தூரத்தை வந்து ஆண்டவர் அகற்றிட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்நியரும் பரதேசியமாக இருந்தோம். நம்ம வந்து நமக்கும் அவருக்கும் நான் வந்து பாருங்கள் யூதர் குலத்தில் தான் உள்ளவங்களுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்லும் பொழுது ஒரு பிசாசு பிடிச்ச பிள்ளைங்க எனக்கு பிள்ளை வந்து இப்படி பிசாசுனால அது இப்போ கஷ்டப்படுதா அப்படின்னு சொல்லும் பொழுது அவளை பார்த்து சொல்லுவார். நான் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நமக்கே அந்த வசனத்தை படிக்கும்போது கொஞ்சம் கடினமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனாலும் பாருங்கள் அந்த அம்மா வந்து விடாமல் இப்போ கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அந்த இடத்துல சுகம் கொடுக்காம ஆண்டவர் அனுப்பியிருந்தாருனாக்கி ஒருவேளை நம்ம அந்நியராக இருக்கோம், நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பூர்த்தி ஆகுது பார்த்தீங்களா? வசனங்கள் எல்லாமே ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரும் பொழுது அது பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு வசனங்களை தான் நமக்கு சொல்லித்தராரு. அப்போது இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்நியரும் பரதேசியும் கிடையாது, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை, நான் தேர்ந்தெடுத்த பிள்ளை, நான் பிரித்தெடுத்த பிள்ளை, நீ ஏன் பிள்ளை அப்படிங்கும்போது நம்ம பிள்ளைங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிள்ளைங்க. நம்முடைய பிள்ளைங்கள் நம்ம சொந்தம் பாராட்டிக்கிட்டு இருக்கிறத விட ஆண்டவரே நான் எனக்கு கொடுத்த பிள்ளைங்கள்லாம் உங்களுக்கு தான் சொந்தமான பிள்ளைங்க, அவங்கள நீங்கள் உங்கள் சித்தத்தின்படி நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே, நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். இத்தனை காரியங்களையும் சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு வந்து செய்து முடிச்சிருக்காருன்னு நம்ம பார்க்கோம். அப்போ அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிரடைன்னு சொல்லி சொன்னதுக்கு என்னென்ன ஸ்லாக்கியங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கி என்னென்ன காரியங்கள் சிலுவையில் செஞ்சு முடித்தார் ஆண்டவருங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எலும்புகள்லாம் உயிரடைஞ்சதுனாக்கி சொல்லுதான்ல இஸ்ரேல் மக்கள் புறாவரும் போய் பார்த்திங்கன்னாக்கி நல்ல அதாவது ஆவியானவரால் நிறைக்கப்பட்டு அவங்க வந்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த இந்த கீழ்ப்படியாதன்னு மறித்தாங்க பார்த்திங்களா, அவங்களாம் திருப்பி போய் அவங்க அந்த இடத்துல போய் அவங்க சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்வாங்க, ஆவியானவரால் வழிநடத்தப்படுவாங்கன்னு சொல்லி அதுக்காக தான் அந்த உயிரடைய செய்கிறாரு. இதை உயிரடைஞ்சு அவங்க திருப்பி வந்து அந்த மாதிரி அவங்க இஷ்டப்படி போகணுன்னு சொல்லி அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி கிடையாமல் இல்லாதபடி அவங்க நடத்தக்கூடிய காரியங்கள் நான் நடத்துவேன் ஆவியானவரால் அப்படிங்கக்கூடிய காரியங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போகணுங்கிறதுக்காண்டி தான் ஆண்டவர் செய்கிறார் பார்த்தீங்களா. அந்த இடத்த அவருக்கு நமக்கு கிடைக்க ஸ்லாக்கியத்தை வந்து பார்க்கணும். இந்த உயிரெலாம் அடைஞ்சதுன்னா எலும்பு உயிரடைஞ்சுன்னா என்ன ஸ்லாக்கியத்தெல்லாம் நமக்கு சிலுவையின் மரணத்தின் மூலமாக நமக்கு செய்து முடிச்சிருக்காருன்னு சொல்லி இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி நம்ம எலும்புகள் நம்ம சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம வச்சுக்கலாம். இதில் அந்த உறுப்புகளை பூரா ஆண்டவரை நீங்கள் உயிர்ப்பிச்சுன்னா என்ன மாதிரி சிலாக்கியத்தை நீங்கள் தந்திருக்கீங்கிறத நம்ம பார்க்கலாம். தேவனால் அன்பு கூறப்பட்டிருக்கோம். தேவன் வந்து நமக்கு அன்பு கூர்ந்து நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க நமக்கு அன்பு முதலாவது பார்த்திங்கனாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறையா பார்த்திங்கனாக்கி பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், நிறைய சொத்து சுகங்கள்லாம் இருக்கலாம். அன்பு காட்ட யாருமே இல்லைனாக்கி அவங்களுக்கு எல்லாமே வெறுமையாயிரும். நான் வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கும்போது பார்த்திங்கனாக்கி நான் இப்போ கடந்து போனேன்னு சொன்னேன் பாருங்கள். அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கி நிறையா ஒரு கோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோணத்தில் உள்ளவங்க ஒரு குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் நிறைய பேரை நான் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அன்பு இல்லாதவங்களும் இருக்காங்க, அன்பு காட்டி நடத்தக்கூடியவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி அன்பு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஏதோ சந்தோஷம் இல்லாமல் இருக்குது. அப்போ வந்து நம்ம ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது பார்த்திங்கனாக்கி அவங்களுக்கு அந்த ஐயோ அன்பு கட்டுறவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு அந்த நேரத்துலையாவது கொஞ்சம் அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், அவ்வளவுதான். அந்த சமாதானம் வந்து நிரந்தரம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் அன்பு வந்து அவருடைய அன்பு நம்ம மேலே நம்மகிட்ட இருந்ததுனாக்கி எப்படி இருக்குன்னு சொல்லி நான்லாம் அந்த இடத்துல பார்த்தேன். ஆண்டருடைய அன்பை ருசித்தவங்க பார்த்திங்கனாக்கி எப்படி இருப்பாங்க, நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நான் பார்த்தேன். அவங்களுக்கு வந்து அந்த அன்பு உலக அன்பு தான் இருந்தது. ஆனால் ஆண்டருடைய அன்பு வந்து அவங்க பெற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க. அவங்களுக்காண்டி ஜெபிக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கனாக்கி கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பிக்கப்பட்டோம். அவர் நம்மளை உயிர்ப்பிச்சார். நம்ம மரித்து போய் கிடந்தோம், நம்மளை பாவத்தில் சாபத்தில் நம்ம ஒன்றுமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளை பிரித்து எடுத்து நம்மளை ஜீவனோடு வைத்திருக்காரு. அது நோக்கம் என்ன ஆண்டவரே, அதை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். மூணாவது பார்த்திங்கன்னா அவரோட எழுப்பப்பட்டிருக்கோம். அவர் கூட நம்ம வந்து உயிரோட எழுப்பப்பட்டு அவரோடு கூட நம்ம இருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்காரு. அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டதுனால ஆண்டருடைய வசனம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது இன்னொரு வசனம் இருக்குது, இதை படிச்சுட்டு பார்க்கலாம். மூணாவது எழுப்பப்பட்டிருக்கோம், ஆண்டவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கோம், அவரோடு கூட உட்காரதுக்கு நமக்கு சிலாக்கியத்தை தந்திருக்காரு. நாலாவது பார்த்திங்கன்னா உன்னதங்களில் உட்கார சிலாக்கியத்தை கொடுத்துருக்காரு. அந்த பெரிய சிலாக்கியம் தான் நம்ம உன்னதத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு ஒரு பெரிய என்ன செஞ்சுருக்கோம், நம்ம அதுக்கெல்லாம் நம்ம
எழுப்பப்பட்டு அவர் கூட இருக்கிறதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ தகுதி இருக்குன்னு நம்ம யோசனை பண்ணணும். ஆனால் அந்த தகுதியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்காரு. அந்த தந்திருக்கிறதுக்காண்டி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லணும் ஒவ்வொரு நாளும். 5வது பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட நடக்கிறதுக்கு நமக்கு விசுவாசத்தை தந்திருக்காரு. ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு உங்கள்கிட்ட இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணுமே ஆண்டவரே, அதுக்காண்டி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் அந்த அப்படிப்பட்ட காரியங்களை ஜெபித்து பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெபிக்கணும். இந்த காரியங்கள்லாம் நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். 2வது இந்த கடைசியாக நான் சொல்கிறது என்னென்னா, எபேசியரில் நீங்கள் படித்து பார்க்கலாம். எபேசியரில் 2வது அதிகாரத்தில் 1லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ரொம்ப அருமையான வசனம். இந்த வசனத்தெல்லாம் நம்ம தினமும் தியானிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அக்கிரமங்கள்னாலும் பாவங்கள்னாலும் மறுத்தல் அந்த இப்போ நம்ம படித்த எல்லா காரியங்களும் இதில் இந்த வசனத்தில் தான் இருக்குது பாருங்கள். உயிர்ப்பித்தார். இந்த நம்ம மரித்து கிடந்தோம், அக்கிரமத்தினாலும் பாவங்கள்னாலும் மரித்து கிடந்த நம்மளை வந்து ஆண்டவர் உயிர்ப்பித்ததுனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம். நம்ம ஜீவனோட இருக்கிற நாட்களை வந்து எண்ணி எண்ணி ஆண்டவரே உமக்காக வாழணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அப்படி ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். 2வது வசனத்தை பார்த்திங்கன்னா, அவைகளால் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகும் கீழ்ப்படியாத பிள்ளைகளிலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய்த்து அதிகார பிரபுகளாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இப்போ நம்ம வந்து நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படி தான் கீழ்ப்படியாமல் நடந்த எலும்புகள் தான் இப்படி இருக்குது. அதை எப்படி உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் செய்கிறாருன்னு சொல்லி நான் பார்த்தேன். அந்த தீர்க்கதரிசியில் எழுதினாலும் இந்த எபேசியரில் நம்ம படிக்கிற வசனமும் பாருங்கள் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்குது. அப்போ பழைய ஏற்பாடை மாத்திரம் படிக்கக்கூடாது, புதிய ஏற்பாடை படிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. இல்லைடா புதிய ஏற்பாடை படிக்கணும், பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் எழுதினாலாம் நமக்கு புரியாதுன்னு சொல்லுவோம். அப்படி கிடையாதுங்க. அது முன்னாடியே நம்ம படிச்சுட்டு இதையும் படிக்கும் பொழுது நமக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் கற்றுத்தருவார். 3வது வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்சத்தின் இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளாக இருந்தோம். இப்போ நம்ம மனசு நம்ம என்னத்துக்கு நமக்கு என்ன தோணுதோ அதன்படி நடந்து நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டு மற்ற மக்கள் எப்படி போகிறாங்களோ அதுபடி நம்மளும் போயிட்டே போவோம். நம்ம ஏன் தனியாக அதுக்கு ஒரு பிரிவினையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை அப்படி விடால. இங்கே 2வது வசனத்திலே பார்த்தோம், ஆகாயத்து அதிகார பிரபு, அதாவது அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவன் பிசாசு என்ன சொல்கிறான்னா அதுபடி நீங்கள் நடக்கீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அப்படி நடக்காதபடி நம்மளை நடத்துறதுக்கு அந்த அக்கிரமத்திலேருந்து நம்மளை தூக்கி விட்டது யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் மரித்து நம்மளை தூக்கி விட்டாருன்னு நம்ம பார்க்கோம். 4வது வசனம் பாருங்கள், தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே, அவருடைய அன்புனால் தான் நம்மளை வந்து அந்த அன்பு தான் முதலாவது எல்லாவற்றிலும் அன்பு தான் பெருசுன்னு சொல்லுவார் ஆண்டவர் வந்து. அந்த அன்பு இருந்தாலே, அவருடைய அன்பு நம்மகிட்ட இருந்தாலே அவர் வந்து நம்மளை நடத்தும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி நம்ம மற்றவங்களுக்கு அன்பாக இருக்க முடியும். மற்றவங்களுக்கு அன்பு காட்டும் பொழுது அந்த அன்பின் மூலமாக ஆண்டவர் பிரசனத்தை மற்றவங்களுக்கு நம்ம காட்ட முடியும். நம்ம அந்த அன்பு நமக்கு வர்றதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அந்த கடைசியாக அந்த 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அக்கிரமங்களிலும் மறித்திருந்த நம்மை கிறிஸ்துவனுடைய கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்போ பாரு, கிருபையினால் தான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்காரு. கிருபை இல்லைன்னா, கிருபை இலவசமாக கிடைச்ச கிருபை, அந்த இலவசமாக கிடைச்ச இரக்கம், இலவசமாக கிடைச்ச அன்பு எல்லாமே நமக்கு இலவசமாக தந்திருக்காரு. ஆனால் ரத்தத்தினால் மீட்டு, அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் மற்ற மிருகத்தின் ரத்தத்தினால நம்மளை மீட்டெடுக்காதபடி பரிசுத்த ரத்தம், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தமான ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறதுனால அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பித்து வச்சுருக்காரு. இந்த உயிர்ப்பித்து நம்மளை வச்சுருக்க இந்த நாட்களில் ஆண்டவருக்குன்னு நம்ம உயிருள்ள ஜீவனுள்ள வழியாக அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடக்க நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெயிப்போம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், அவர் தான் உயிர்ப்பித்திருக்கிறாரு. 6வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தோன்னா, கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவர்கிட்ட ஜெபித்து நம்ம எப்படி கிருபையை பெற்றுக்கொண்டோம், எப்படி அன்பினால் நம்மளை நடத்தப்படுறோம், நம்மளை ரட்சித்திருக்கார், நம்மளை கிருபையினால் நம்மளை உயிர்ப்பித்திருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருடைய கிருபை,
அவருடைய மகா மேன்மை அதுதான் நமக்கு வருங்காலத்தில் நமக்கு விளங்க பண்ணுவதற்காக அவர் செய்கிறாரு. அவர் இந்த நாட்களில் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு தடைகள் வருது அப்படின்னு சொன்னோம்னா அது முழுமையானது கிடையாது. ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய அன்பு நம்மளோட கூட இருக்க, அவருடைய கிருபை நம்மளை தாங்கிறதுனால நம்ம கடைசி வரை நம்மளை கரம் பிடிச்சு நடத்தக்கூடிய வல்லமுள்ள தேவன். நமக்கு எத்தனை காரியங்களை பிசாசானம் கொண்டு வந்தாலும் வருங்காலத்தில் வருகிற நாட்களில் ஆண்டவருடைய பிரசனத்தினால நம்முடைய சரீரம் முழுவதும் சுகம் பெற்று நல்ல முழுமையான சுகத்தை கொடுக்குற பரம வைத்தியர்கிட்ட நம்ம அர்ப்பணிப்போம். இந்த நாட்களில் எத்தனையோ சுகவீனமாக இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் பிரசன்னம் நம்மளோட கூட இருந்து அவருடைய கிருபை நம்மளோட கூட இருந்து தாங்கி வழிநடத்தும் என்று நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். உலர்ந்த எலும்புகளுக்கே உயிரடை செய்வார் என்றால் நாம் உயிரோடு இருக்கிறவங்கள இன்னும் அதிகமாக நம்மளை உயிர்ப்பித்து ரட்சித்து இந்த ரட்சிப்புகளை அநேகரை நடத்துறதுக்கு நம்மளை பயன்படுத்த, நம்மளுடைய பிள்ளைகளெல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். எத்தனை பெரிய சோதனைகளை கொண்டு வந்தாலும் சோதனையை ஜெயித்த தேவன் நம்மளோட கூட இருக்காரு, நம்மளுக்கு உயிர்ப்பித்து நடத்துவார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு இந்த வசனங்கள்லாம் தியானிங்க. மற்ற பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். ரத்தமே ஜெயா என்னேசரின் பரிசுத்த ரத்தமே எனக்கு ஜெயத்தை தரும். ஜெயமே 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 ஜெயமே. தகப்பனே, மரணத்தின் கூரை உடைத்து, மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மறித்து எங்களுக்காக மீட்டு இன்னைக்கும் ஜீவனோடு இருந்து எங்களோடு கூட பேசுகிற நல்ல தகப்பனே, எனக்கு ஸ்தோத்திரம். இந்த உலர்ந்த எலும்புகளை பற்றி நாங்கள் வாசித்தோமே, உலர்ந்த எலும்புகளுக்கு எத்தனை பேர் ரட்சிப்பை கொடுத்து மீண்டும் அவருடைய தேசத்திலே போய் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நீங்கள் உயிரோடு எழுப்பினீங்க சுவாமி. அதுபோல எங்களை ஜீவனோடு வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அக்கிரமங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, பிசாசின் பிடியில் கிடந்திருந்து, எத்தனையோ வேதனையிலே கிடந்த எங்களை கிருபையாய் அன்பு கூர்ந்து எங்களை பிரித்தெடுத்து வைத்திருக்கீங்களே, ஸ்தோத்திரம். வருங்காலத்திலே எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களை பிரித்து கொண்டீங்களே, ஸ்தோத்திரம். உடைய வளமுள்ள கரம் எங்களை தாங்கின தயவுக்கா ஸ்தோத்திரம். இந்த நாள் வரை நடத்தினீங்களே, ஸ்தோத்திரம் ஐயா. உடைய வளமுள்ள பிரசன்னம் எங்களை தாங்கட்டும், உடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனை கேட்கிற பிள்ளைகளுக்கு எத்தனை வேதனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்ற என் தேவன் வல்லமுள்ளவர் என்று விசுவாசிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. அன்றைக்கு எசேக்கியேலுக்கு சொன்னீங்களே சுவாமி, அதுபோல எங்களையும் ஆண்டவரே வார்த்தையினால் நாங்கள் ஜெயிக்க கிருபை செய்யுங்க. உலர்ந்த எலும்புகளுக்கு உயிரடைய செய்ய ஒரு மனிதனை கொண்டு ஆவியானவரால் கொண்டு நடத்தினீர் என்றால் எங்களுக்கு ஆவியானவரை தந்திருப்பதன் நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாய் கிருபை தாங்க சுவாமி. வல்லமையினால் நிறைங்க சுவாமி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுகம் பெறட்டும், ஒவ்வொருடைய சரீரம் சுகம் பெறட்டும் ஆண்டவரே. சுகவீனமாய் இருக்கிற எல்லா ஆண்டவரே சரீரத்தையும் ஆண்டவரை தொட்ட வேண்டுமா செவிக்கிற ஆண்டவரே. உடைய வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. எந்த இடத்துல இருந்தாலும் உடைய பிள்ளைகள் வெட்கப்படாதபடி அவர்களை நீங்க ஆசீர்வதிப்பதை காணட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க பரம வைத்தியர், நீங்க எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற வல்லமுள்ளவர் தேவன். எங்களுடைய சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளையும் உருவாக்கின தேவன், எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லமுள்ள தேவன் என்று அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சரீரத்தில் வேதனை இருந்தாலும் அந்த வேதனை இந்த நேரத்தில் நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய காயப்பட்ட கரத்தினால் எங்களை தொட்டு ஆண்டவரே சுகத்தை தாங்க சுவாமி. ஆசீர்வதிங்க சுவாமி. தடைபடுகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவன் என்று நாங்கள் பறைசாற்றத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாய் இருக்கட்டும். எங்களுக்கு ஜீவன் தந்திருக்கிற தேவனுக்கு பிரியமாய் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அற்புதமாய் நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன். கல்வாரி அன்பு அப்படியே நடத்தி செல்ல பலமுள்ளதா இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. நமக்கு ஸ்தோத்திரம். வசனங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. உடைய காயப்பட்ட கரம் பிள்ளைகளை தொடட்டும். எந்த இடத்துல சுகவீனமாக இருக்காங்களோ
இந்த இடமெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் தொடப்பட்டு பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீங்கள் எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய நோய்களை சுகமாக்குவதற்காக சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் எங்களை ஒவ்வொருவரையும் இந்த நாட்டிலே கழுவ வேண்டுமா செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆவியானவரால் நிறைக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகம் தாரும் சுவாமி. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நேரத்திலே நீ ஊற்றி வழிநடத்த போர்க்காய் நன்றி ஆண்டவரே. நடத்தி கொண்டு இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழ தேவ கிருபை இந்த நாட்களிலே உதவி செய்ய வல்லமுள்ளதாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வசனத்தை அனுப்பி சுதந்திரகிறவர், வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசி வழிநடத்துகிற தேவ கிருபை நாட்களிலே நிறைவேற வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. உலக மக்கள் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே பிரயோஜனமாய் இருக்க கிருபை தந்து வழிநடத்த போர்க்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நாள் வரை நடத்தினவர் இன்னமும் நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. செய்த நன்மைகளுக்காய் நன்றி, இனி செய்ய போகிற நன்மைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி சுவாமி. உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டபடி நான் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஜெபிக்கட்டும், ஒவ்வொருவரும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளட்டும். அந்த வாஞ்சையை நீ ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்திலும் ஊற்றி வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, யாரிடத்திலோ ஓடாதபடி தேவனுடைய பாதத்திலே, தேவனுடைய வசனத்திலே முழுதுமாய் பற்றி பிடித்து கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் அநேகர் எழும்ப எங்களுடைய கண்கள் கண்டு உம்மை துதிக்க நீ கிருபை பாராட்டணுமா செபிக்கிற. அப்படி பிள்ளைகளை நடத்த வேண்டுமா அர்ப்பணிக்கிற சுவாமி. என்னை போல அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அற்பத்தை நீ செய்து வழிநடத்த போர்க்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. டிப்ரெஷன் மத்தியிலே இருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையினால் நன்மையினாலும் முடிசூட்டி எங்களை வழி நடத்தி வருகிற தேவனே நமக்கு ஸ்தோத்திரம். நம்ம நடத்த போர்க்காய் என்னுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய ஜெபத்துக்கு பாய் கொடுத்தோம்னா நன்றி. மறுபடியும் மாவட்ட சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகனமாய் எல்லாம் மகை செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.